அண்மை செய்தி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பின் பிரதமர் மோடி திருச்சியில் இருந்து டெல்லி புறப்பட்டார். கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து ஹெலிகாப்டரில் திருச்சி வந்தடைந்த பிரதமர் மோடி அங்கிருந்து விமானத்தில் டெல்லி புறப்பட்டார். தமிழ்நாட்டில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திருச்சியில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை முப்பெரும் விழாவில் பங்கேற்ற பின் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் இருந்து டெல்லி புறப்பட்டார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் திருச்சி வந்தடைந்த பிரதமர் மோடி அங்கிருந்து விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டார். தமிழ்நாட்டில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திருச்சியில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு பயணமானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். 2 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் மேம்படுத்தப்பட்ட விமான நிலையத்தினுடைய முனையத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு திருச்சி வந்து அங்கு தனியார் விடுதியிலே தங்கியிருந்தார். அதற்கு முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் அரசியல் ரீதியான சில நிகழ்வுகள், அதாவது 2026 தேர்தலுக்காக தமிழகம் தயாராகி இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் நேற்று பிரதமரை சந்தித்தார்கள். அதுக்கு பிறகு இன்று காலை பிரதமர் மோடி அங்கிருந்து திருச்சியில் இருந்து புறப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துல இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நடந்த முப்பெரும் விழா, இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அவருக்கு அங்கு பல்வேறு வரவேற்புகள், பொதுமக்கள் சாலையினுடைய இரு பகுதியில் நின்று வரவேற்பு அளித்தது. அதற்கு பிறகு அவர் கோயிலுக்கு வந்தது பூரண கும்ப மரியாதை மற்றும் திருவாசகம் தேவாரம் போது அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இசை நிகழ்ச்சிகள், ஆன்மீக இசை நிகழ்ச்சியும் இசைஞான இளையராஜா அவர் பங்கேற்று இசை நிகழ்ச்சியை நடத்தினார். அதற்கு பிறகு இந்த முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி பேசியிருந்தார். அதற்கு பிறகு அவர் மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சிக்கு சென்றிருந்த நிலையில் திருச்சியிலிருந்து தற்பொழுது தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.